அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் அருமையாக தொடங்கி விசேஷ லாபங்களை கொடுத்துவிட்டு உங்களை நிம்மதி பெருமூச்சு விட வைத்து இனிமையுடன் நிறைவு பெறும். அதிர்ஷ்டகரமான கிரக சஞ்சாரங்களால் அடுத்தடுத்த உயர்வுகளுக்கான அஸ்திவாரத்தையும் வழங்கும். புதிய தொல்லைகள் நெருங்காத மாதம். 2 யோகாதிபதியான செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் உங்களது பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். மாதம் தொடங்கி 4வது தினம் முடிவதற்குள் பழைய நண்பர் ஒருவரால் திடீர் பண உதவி காத்திருக்கின்றது. ஆரோக்கிய வகையில் சந்தித்து வருகின்ற அனைத்து வித சஞ்சலங்களும் விலகும். புதிய விரயம், மருத்துவ செலவு, அனாவசிய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்திற்குள் பிரச்சனைகளாக, கருத்து போட்டிகளாக நீடிப்பதற்கு நிம்மதி தீர்வு உண்டாகும். கடந்த 3 மாதங்களாக அஷ்டம சனி என்னென்ன பிரச்சனைகளை நெருக்கடிகளை கொடுத்ததோ அதற்கெல்லாம் முடிவு காலம் இந்த மாதத்தில் உண்டு. தேவைப்படுகின்ற பணம், பொருளாதாரம் சரளமாகவே புழங்கும். கோர்ட்டு, காவல்துறை சம்பந்தப்பட்ட எது சம்பந்த சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் உயர்வான ஆச்சரிய சம்பவங்கள் நடக்கும். புதிய மண்மனை கட்டிடம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டங்களை எதிர்பாராத வகையில் அடைய போகின்றீர்கள். இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. புத்திரபாக்கிய சந்தோஷமும் உண்டு. இந்த மாத ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில்
எதிர்பாராத பணவரவுகளும் உபரி கமிஷன் லாபங்களும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஆபரண மேன்மைகளும் உண்டாகப் போகின்ற உயர்வான மாதம் இது. மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். அஷ்டமஸ்தானத்தில் இவர்கள் இருவரும் கூடியிருப்பதால் வாழ்வில் துன்பங்களும் தொழிலில் நஷ்டங்களும் காரியத்தில் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். உடல்நிலையிலும் அதிக கவனம் தேவைப்படும். ரண சிகிச்சைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். பிறரை நம்பி எதுவும் செய்ய இயலாது. அங்காரகனையும் சனியையும் வழிபடுவதன் மூலம் அமைதிக்கு வழி கிடைக்கும். மேலும் சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சகாயஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் முயற்சி செய்த காரியங்களில் ஓரளவு வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். நீண்ட தூர பயணங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன மாற்றத்தை செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை தந்த மேல் அதிகாரிகள் மாற்றப்படலாம். மேலும் சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரமாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கிறார். தற்போது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்வை செய்வார். இதனால் அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. எனவே சகோதர ஒற்றுமை பலப்படும். கூட்டாக செய்து வந்த தொழிலை தனியாக செய்து வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து பெருமை கொள்வீர்கள். அவர்களின் திருமண வாய்ப்பும் கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிவதற்கான அழைப்புகள் வரலாம். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். இந்த கடகராசி பெண்களுக்கு புதியவர்கள் அறிமுகம், சிநேகம் உண்டாகும். மதிப்பு கூடும். கௌரவம், புகழ் சேரும். செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிந்தித்து சிந்தனைகளை செயல்களில் புகுத்தி ஜெயம் காணுவீர்கள். அடுத்தவர்களின் பார்வை உங்கள் மீது பதிய வைப்பீர்கள். பணிகளில் உத்தியோகத்தில் உங்களுக்கென ஒரு நிலையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு 2 கண்களாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். இந்த கடகராசி மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகள் என்று பட்டம் பெறக்கூடிய தருணம் இது. என் கடன் பணி செய்து உயர்வதே என்பது போல் கல்வி தரத்தை உயர்த்தி கொள்ள தவறமாட்டீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தனக்கென ஒரு வழியை உருவாக்கி பணபலம் படைபலத்துடன் உயர்வு பெறுவீர்கள். அரசியலில் ஆதாயத்தை அடைவீர்கள். கடமைகளை சரிவர செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த கடகராசி அன்பர்கள் வியாழந்தோறும் ஏழுமலையானை தரிசித்து வாருங்கள். இந்த சித்திரை மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.